நாகர்கோயில் அழகிய காட்சி. இங்கே ஒரு இளநீர் கடை உள்ளது, பார்ப்போம். முதலாளி வணக்கம். முதலாளி எப்படி நுங்கு என்ன விலை இன்னைக்கு? அவங்களா உடம்பு முடியலையா? வணக்கம் வணக்கம் முதலாளி. இந்த இளநீர் என்ன விலை இன்னைக்கு? 60. விலை கூடுதலா? சரி, இது நுங்கு என்ன விலை? அப்படியா? சரி, 10 ரூபா லாபம். சரி சரி. வியாபாரம் எப்படி இருக்கு இந்த கோடை காலத்தில்? பரவாயில்ல இல்லையா? சரி, இப்போ தேர்தல் எல்லாம் வரப்போகுது. எப்படி தேர்தல் எல்லாம் உங்கள் ஊரில் எப்படி இருக்கு வாய்ப்புகள் எல்லாம்? நல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரி, ஆட்சி முன்னால இருந்த ஆட்சி தான் வரணுமா, புதிய ஆட்சி வரணுமா? புதிய ஆள் வரணும். ஏன் அவர் நல்லா நடந்துட்டு இருந்தாரு? ஏன் அதாகும் இல்லையா? பிராணி கடைனால குடும்பம் இல்லாதாகும். அல்லோலப்படுதா? அப்போ இன்னும் பிராண்டி இல்லாத ஆட்சி வரணும். யாரு வந்தாலும் ஒன்றும் இல்லை நமக்கு. இவர் தான் இருந்தாலும் சரி, புதிய ஆள் வந்தாலும் சரி, பிராண்டி கடை இருக்கக்கூடாது. கடை அடைச்சணும், மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, நிம்மதியா இருக்கணும். அப்போ வீட்டில் நிம்மதி இல்லை, கெட்டு போச்சு. அப்போ இந்த குடிப்பழக்கத்தினால இல்லையா? அது ஆட்சியாளரை குற்றம் சொல்லவா இல்ல குடிகாரல குற்றம் சொல்லவா? குடிகாரனால குற்றம் சொல்லலாம். ஆட்சியாளரே இப்ப நினைச்சாலும் இப்ப கடையை பூட்டலாம் இல்லையா? அவைகளுக்கு வருமானத்துக்கு வேண்டி பூட்டல. அவைகளுக்கு வருமானம் நமக்கு திண்டாட்டம் இல்லையா? நம்ம ஏதோ வேலை செய்துட்டு போனாலும் நிம்மதியா தின்ன முடியாது. குடிச்சிட்டு சத்தம் போடுது, கலாட்டாயம். ஐயோ, படாத பாடு இல்லையா? இந்த ஒரு பிராந்தினால இப்ப இருக்க ஆட்சியாளர்களுக்கு மாத்தலாம் இல்லையா? மாத்தலாம், மாட்ட மாட்டேங்குது. அப்படிதான் இல்லையா? அப்ப நம்ம வாய் மண்ணா போக்குறவிய திட்டம் போட்டு செய்ய வேலை அதுக்கு வேண்டிதான். ரொம்ப கஷ்டமா ஆயிட்டோம். அப்படி இந்த வீட்டுல ஒரு குடிகாரனை உங்களால திருத்த முடியல. நாடை எப்படி திருத்தியதப்போ? அப்படி போறது இல்லையா? கேட்கறது இல்ல இல்லையா? குடிக்க அடிமையாச்சு இல்லையா? நான் ஒரு குடிகாரர்கிட்ட கேட்டேன், நீங்க குடிக்க காரணம் என்னன்னு கேட்டேன். அப்போ அவரு சொன்னாரு, கல்யாணத்துக்கு நான் நல்ல பிள்ளையா இருந்தேன், எப்போ நான் கல்யாணம் பண்ணனோ அதோட என் வாழ்க்கை தீர்ந்து அப்படின்னு பேச இல்லையா? அதுக்கு முன்ன குடிப்பானுங்களா? அப்படியா? அப்படியா இல்லையா? முன்னால ஒளிச்சு குடிப்பான், லாஸ்ட்ல பப்ளிக்கா குடிப்பான் இல்லையா? அப்ப மாறி மாறி குற்றம் சொல்லியதான். அப்ப நமக்கு எப்படியா இருந்தாலும் ஆட்சி மாற்றம் வரணும், புதிய ஒரு நல்ல ஒரு புதிய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. நம்ம பிள்ளைகள் காலத்துலயாவது மது இல்லாத உலகம் இருக்கணும் இல்லையா? மது இல்லாத உலகம் இருக்கணும், வேற வழி இல்லை. நமக்கு நிம்மதியா உள்ள ஒரு அரிசியும் கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கலாம். இது குடிச்சோன்னு கிடக்க உட்காது. கெட்டு போயாச்சு இல்லையா? அப்படிதான் இல்லையா? அந்த பிராண்டியோட கல்லு உடம்புக்கு நல்லது இல்லையா? கல்லு ஐயோ இல்ல, அப்படி இல்ல. பிராண்டியோட கல்லு இருக்கு இல்ல, பனங்கல்லு, அது உடம்புக்கு நல்லது தானே? அது இந்த அளவு விலையும் இல்லை, இந்த அளவு எஃபெக்ட் இருக்காது. இதுதான் எஃபெக்ட் கூடுதல். கிறுக்கு மாதிரி ஆயிடும். மற்றது அப்படி அந்த அளவு வராது. அப்போ பழைய காலத்து கல் வந்தா கூட நல்லது. பிராண்டி கடை ஒதுங்கணும். ஐயோ, அப்படி வந்து இப்போ அடிச்சு எண்ணெய் அடிச்சு போட தோணுது. இப்போ எண்ணெய் அடிச்சு போட தோணுது. நிக்க நிலைய பார்த்தா ஐயோ. சங்கடப்படுதிய வியாபாரத்துல சேல்ஸ்ல நல்லா இருங்க, நீங்க என்னத்தை எப்படி கஷ்டப்படுதிய, உழைச்சி சாப்பிட நம்ம கஷ்டப்படுதிய அப்படின்னு சார் சொல்லுதிய. நாங்க அதுக்கு வியாபாரம் வந்தாச்சா? சரி சரி, நீ அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். சரி, அவங்க குடியை பற்றி பேசியாச்சு. நீங்கள் குடியை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்கள். குடியினால் என்ன சிக்கல் உண்டா? பேசவே வையம் இல்லையா? உடம்பு சரியில்லை. சரி சரி, எனக்கு ஒரு நுங்கு சர்பத்து போடுங்க, பார்ப்போம். ஏதாவது பாட்டு ஏதாவது பாடுவீங்களா? ஒன்றும் முடியாது. இப்படி ஒரு டாட்டா சொல்லுங்கள். அப்போ நான் அவங்கள பார்த்துட்டு வரேன். எடுத்து வைங்க, வரேன்.
சரி முதலாளி, ரெண்டு ஒரு பாட்டு பாடலாமா? குடியை பற்றி ரெண்டு ஒரு பாட்டு முடிஞ்சு போச்சா? சரி, வியாபாரத்தை பாருங்க அப்போ. அப்போ எப்படி ஒரு செய்கை? ஓகே, வெற்றி உண்டாகட்டும், குடி இல்லாத ஆட்சி மலரட்டும்.